கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 2026 ஆண்டிலும் ஜனவரி மாதத்தை நாம் உற்சாகமாக ஆரம்பித்தோம். நல்ல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம். இப்பொழுதும் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளதாக வந்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது அகில உலக கிறிஸ்தவர்கள் அனைவரும் சேர்ந்து ஜெப மாதமாக வைத்திருக்கிறார்கள். இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாட்களும் எல்லா திருத்தொகைகளும் காலை 4 மணிக்கு அல்லது 5 மணிக்கு எழுந்து ஒவ்வொரு குறிப்புகளுக்காக இந்த உலகத்தின் ஏழைகளுக்காக இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய தேசங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபிக்கக்கூடிய இந்த மாதமாக இருக்கிற இந்த மாதத்தில் கிறிஸ்தவர்கள் ஜெப மாதமாக நியமித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தின் தேவைகள் அதிகமாய் காணப்படுகிறது. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஒரு குழந்தைக்கு எப்படி தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் குழந்தைகள் பெற்றோரிடத்தில் எப்படி கேட்கிறார்களோ அதுபோல ஜெபமானது நாம் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது நம் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அந்த காரியங்கள் நடைபெறும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நான் பிரசங்கம் பண்ணினது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்று தெரியவில்லை. ஒரு தடவை ஒரு 2 நிமிடங்கள் அதை நான் ரீக்ளைம் பண்றேன். ஓகே, உணவுக்காக ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் என்பதை குறித்து நான் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மாம்சத்தின் உணவை விரும்பி அதை மிகப்பெரிய ஒரு பொருளாக வைத்து அதனால் அவர்கள் ஏற்பட்ட இழப்புகளை குறித்து நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 33வது அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாளும் அந்த ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்த அந்த கனியை அவர்கள் புசித்ததினாலே அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தின் மகிமையை இழந்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்ததாக ஏசா என்பவன் யாக்கோபு. ஏசா வில்வித்தைக்காரனாக இருப்பான், நல்ல வேட்டையாடக்கூடியவனாக இருந்தான். ஒரு சமயம் வேட்டையாடுவதற்காக வெளியிலே சென்று வேட்டையாடி மாலை பொழுது மிகுந்த களைப்போடு அவன் வீட்டுக்கு வர்றான். அப்ப அவனுடைய சகோதரனாகி யாக்கோபு ஒரு பயத்தை போலி காட்சி கொண்டிருக்கிறான். அப்ப இவனுக்கு மிகுந்த பசி களைப்பு உண்டாயிருந்த சோர்வு உண்டாயிருந்த அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய சகோதரனிடத்துல ஒரு கிளாஸ் பைத்த போல எனக்கு ஒரு கலசம் பைத்த போல எனக்கு தாய் என்று அவன் கேட்கும் பொழுது அவன் யாக்கோபு தந்திரமாய் அவன் கேட்கிறான் ஏசாவினிடத்திலே, நான் அந்த பைத்த போல தரேன், ஆனால் உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகங்கள் எல்லாவற்றையும் எனக்கு விட்டு போட வேண்டும். அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது எல்லா விதமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் ஒரே ஒரு டம்ளர் வைத்தவர்களுக்காக தன்னுடைய சகோதரனாக யாக்கோபின் இடத்திலே ஏசா விட்டு போட்டதை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட எகிப்திலே 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைப்பட்டு அவர்கள் பல துன்பங்களையும் தொல்லைகளையும் அடைந்து அவர்கள் பல வேதனைகளை அடைந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்டு தன்னுடைய தாசனாகிய மோசேயை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் அதிசயமாய் அவர் வழிநடத்தினார். அவர்கள் தங்களுடைய உணவிற்காக வெறும் மன்னாவையே நாங்கள் சாப்பிட்டு இருக்கோமே, இறைச்சி கிடைக்காதா என்று, அல்லது இறைச்சியே கொடுத்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு அது கிடைக்காதா இது கிடைக்காதா, நாங்கள் எகிப்தில் அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு ஆண்டவர் அற்புதமாய் அவர்களுக்கு கசப்பான தண்ணீரை அவர்களுக்காக மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். இன்னும் கண்மலையை பார்த்து பேசும்படியாக சொன்னார். பேசும் பொழுது மோசே பேசும் பொழுது அந்த தண்ணீர் அந்த கண்மலை அவர்களுக்கு தாகத்தை தீர்த்து நல்ல தண்ணீரை கொடுத்தது. இப்படி அநேக அற்புதங்களை செய்தார். ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை தொடர்ந்து மட்டுப்படுத்தி கொண்டே இருந்ததுனால, ஆண்டவரை தொடர்ந்து வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்ததுனால, ஆண்டவரை அவர்கள் நம்பாமல் போனதுனால அந்த பாலும் தேர்தல் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்தை அவர்கள் இழந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். ஒன்று ஆதாமும் ஏவாளும், 2வது ஏசா, 3வது இஸ்ரவேல் ஜனங்கள், 4வது இன்னொரு காரியமும் பார்த்தோம். ஏலியினுடைய மகன்கள். ஏலி மிக அற்புதமாய் ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்பதாக தன்னுடைய மகனாகிய ஓப்னி அண்ட் பினேகாஸ் இவர்கள் இருவரும் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும்.
ஆனால் இவர்கள் ஆண்டவருக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தார்கள். என்ன செய்தாங்க அப்படின்னா, சில ஜனங்கள் எல்லாரும் பலியிடும்படியாக காளைகளை அழைத்து கொண்டு வருவார்கள். அந்த காளைகளை ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் தான் செய்து கொண்டிருந்தாங்க. ஆடையோ புறாக்களையோ ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து அதை பலியிடுவார்கள். பலியிட்டு அதை கடவுள் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக மீதமுள்ள துணிக்கைகளை ஆசாரியர்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த ஏலியினுடைய மகன்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பாத்திரத்தில் வேகும் பொழுது வேகும் பொழுது ஒரு 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போய் அந்த சட்டியில குத்துவாங்க. அதை குத்தி அந்த கூறுள்ள ஆயுதத்துல எவ்வளவு கரிகள் மாட்டுகிறதோ அது எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. யாராவது இப்படி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அவர்களை அடிப்பார்கள், அவர்களை இது பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி ஆண்டவருடைய பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்ததனால் ஒரு நாள் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் எழுப்பி வந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலுடைய படைகள் எல்லாம் பின்வாங்கி போனது, அநேகர் மாண்டு போனார்கள். அதிலே இந்த ஓப்னியும் பினேகாசும் அந்த யுத்தத்திலே அவர்கள் மடிந்து போனார்கள். இதனால் ஆசாரிய துவத்தை இழந்தார்கள் என்று நம்ம அந்த காரியங்கள் எல்லாத்தையும். அப்ப உணவு நமக்கு தேவைதான், ஆனால் உணவே அதிகமான நம்முடைய தேவையா இருக்கும் பொழுது, உணவை நாம் தேடி போகும் பொழுது அது நமக்கு சாபத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று பரமண்டல ஜெபத்தில் சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் 3 நாட்கள் ஆண்டவர் ஒரு மலை போதகத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவர்கள் 3 நாட்கள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்ததுனால அவர்கள் உணவை கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்க. 3 நாள் ஆகும் அவங்களுக்கு தெரிந்திருக்காது, அல்லது ஒரு நாள்ல போயிடுவோம், மதியானத்துல போயிடுவோம். ஆனா ஆண்டவருடைய பிரசங்கத்தை அவர்கள் கேட்டு அந்த மலையிலே ஆண்டவரோடு கூட தங்கி விட்டார்கள். இப்ப 3 நாள் ஆணையிச்சு ஆண்டவர் பிரசங்கத்தை முடித்து எல்லா ஜனங்களையும் அனுப்பும் பொழுது ஆண்டவர் நினைக்கிறார், இவர்கள் போகும் வழியில சோர்ந்து விடுவாங்க. ஏன்னா 3 நாட்களும் உணவு தண்ணீர் எல்லாம் என்னோடு கூட இருந்துட்டாங்க, இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி தன்னுடைய சீசர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் கொடுத்தது 5 அப்பங்களும் 2 மீன்களும். அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து 5000க்கும் மேற்பட்ட புருஷர்கள் சாப்பிடும்படியாக கிருபை செய்தார். இது ஆசீர்வாதம் உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. மீதம் 12 கூடை நிறையாக அவர்கள் எடுத்தார்கள். இதே போலதான் இன்னொரு சமயத்திலும் ஆண்டவர் 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் ஆண்டவரிடத்திலே கொடுக்கும் பொழுது அதையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். 7 கூடை நிறையாக அவர்கள் அந்த உணவை எடுத்தார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் அல்லது உணவு அல்லது அப்பமானது அது ஆசீர்வாதம் உள்ளதாய், அது மீதம் எடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இப்பவும் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்டதான உணவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது உணவு என்பதை நாம் சாப்பிடக்கூடிய உணவாக நாம் சொல்லவில்லை, ஆவிக்குரிய வார்த்தையாக அது வார்த்தை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கவலையோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், வறுமையோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், தடைகளோடு வந்திருக்கலாம், நிம்மதி இழந்து வந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்து வந்திருக்கலாம், உபத்திரவத்தின் மத்தியிலே வந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன இப்பொழுது தேவை என்றால் அந்த வார்த்தை என்னும் அப்பம், ஹல்லேலூயா, வார்த்தை என்னும் ஆகாரம் உங்களுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அப்ப உபவாசம் இருக்கும் பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. ஆண்டவர் 40 நாட்கள் உணவும் தண்ணீரும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஜபத்தை எடுத்திருந்தார். உபவாச ஜபத்தை முடித்துவிட்டு 40 நாட்கள் குறித்த பின்பு அவர் மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்ப இதை தந்திரமாய் பயன்படுத்தும்படியாக சாத்தானானவன் ஒரு சர்ப்பத்தின் வடிவிலே ஆண்டவரிடத்துல பேசுகிறான். வசனத்தின் மூலமாக அவன் பேசுறான். பாத்தீங்களா, சாத்தான் எப்படி வசனத்தின் மூலமாக பேசுறான். இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறான், நீர் இந்த கல்லுகள் எல்லாவற்றும் மிகுந்த பசியா இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன், இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பமாக சாப்பிட்டு நீங்க திருப்தியா இருக்க வேண்டியதானே அப்படின்னு.
அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அவன் வசனத்தின் மூலமா சொன்னான். அது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவனுக்கு வசனத்தின் மூலமாகவே பதிலளித்தார். வசனம் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுனால மாத்திரம் என்று நாம் எடுத்துக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையும் நமக்கு உணவாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள், ஏனென்றால் ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கும் சரீரமும் விசேஷித்தவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகாரத்தை பார்க்கிறோம், நம்முடைய ஜீவன் விசேஷித்தவைகளா இருக்கிறது. நாம் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடையை பார்க்கிறோம், நம்முடைய உடலானது விசேஷித்தவைகளாக காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு 100 ரூபாய் சட்டை போடலாம், 1000 ரூபாய் சட்டை போடலாம், இதுவும் உடலை மறைக்கக்கூடியதா இருக்கிறது. எந்த சட்டை போட்டாலும் ஆண்டவர் நம்முடைய உடையை நம்முடைய உடலை மறைக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய வார்த்தை என்ன சொல்கிறது? உடையை பார்க்கிறோம், நம்முடைய உடல் விசேஷித்தவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவன் சுகம் பெலன் கொடுத்து பாதுகாத்து நடத்தக்கூடிய கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதனால சங்கீதம் 56 தாவீது சொல்கிறார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தாவீதுடைய வெற்றியின் வாழ்க்கைக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நேரத்திலும் தாவீது ஆண்டவரை முன்னிட்டு அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அவருடைய வார்த்தை இப்படி போலாமா, உடனே அவருக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பொழுதெல்லாம் பாடுகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் உபத்திரவங்கள் வருகிறதோ, அவன் மனுஷனிடத்துல போக மாட்டார், நேர ஆண்டவர் இடத்துலதான் போவார். ஆண்டவரே நீர் என்ன சொல்லுவீர்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 147 அதனாலதான் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தக்கூடிய ஆண்டவராய். சங்கீதம் 138 2வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 66:5 நாம் வாசிக்கிறோம், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனுக்கு நான் சந்தோஷத்தை தரக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் வார்த்தை இன்றைக்கு நமக்கு உணவாய், அது ஜீவ அப்பமாய், அது ஜீவ தண்ணீராய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 33வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையானது சங்கீதத்திலே தாவீது எழுதியிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை உத்தமமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 33:6 ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது அற்புதங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 56வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. உங்களுக்கு புரிவதற்காக நான் ஸ்லோவா சொல்லிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் வேகமா போகக்கூடாது. அல்லேலூயா. நான் விரும்புகிறதை விரும்பாததை செய்கிறேன். அல்லேலூயா. நான் விரும்புறது உங்களுக்கு எல்லாம் புரியணும், ரொம்ப ஸ்லோவா போகணும்னு தான் நினைக்கிறேன். அதனால ஆனா எனக்குள்ள சுவாபம் இருக்கு, நான் வேகமா தான் போகணும்னு இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு நான் கட்டுப்படுத்தி நிற்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நான் எப்படி பேச வேண்டும் என்றால், சங்கீதம் 33:4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு உத்தமனாய் இருக்கிறார். சங்கீதம் 33வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையானது அற்புதங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 56வது அதிகாரம் 4வது வசனமானது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றக்கூடியதா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை புகழக்கூடியதா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு புடமிடக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 106வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிறவனுக்கு அவர் நம்மை தேற்றக்கூடியவராய் இருக்கிறார். பேசணும்னு எனக்கு வருகிறது, ஆனால் முடிந்த அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 119வது அதிகாரம் 103வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய நாவுக்கு இன்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையானது என்னுடைய நாவுக்கு
இன்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் அதே சங்கீதத்துல 116வது வசனத்துல சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். ஆண்டவருடைய வார்த்தையானது இன்றைக்கு நம்மை ஆதரிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. 154வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 138வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு மகிமை உள்ளதாய் காணப்படுகிறது என்று. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை துதிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை இன்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இப்படி எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறோமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நம்ம அந்த வசனத்திற்கு, அவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நிம்மதியை தரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வறுமைகள், நிறுத்தல்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவருடைய வார்த்தை நம்மை தீற்றும். அதனாலதான் தாவீது சொல்கிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆலோசனை அவரிடத்திலிருந்து வரணும், வார்த்தை அவரிடத்திலிருந்து வரணும், வேத வசனம் அவரிடத்திலிருந்து வரும் பொழுது அது நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை இந்த தம்பி சொல்கிறார், அகஸ்டின் அவருடைய மகளுக்கு, ஐயோ என்னுடைய மகளுக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஒரு ஆபரேஷன் இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் உனக்குள் காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்பி கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்பட்டு ஜெபத்தோடு செல்லும் பொழுது, ஆண்டவர் வியாதியிலே படுக்கையிலே கிடைக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவன் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிக் கொள்வார் என்று சொல்லி தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது நம்மை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சொல்லானது அக்கினி ஜுவாலைகளை பிளக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 29வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெண் மாடுகளை ஈடுபடி செய்யக்கூடியதா இருக்கிறது. அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையானது உங்களுக்குள் காணப்படும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் முன்னிட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் முன்பதாக வைத்து எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை நிச்சயமாக செய்வார். தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனமானது புடமிடக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் நல்ல காரியம் செய்யலாம், கெட்ட காரியம் செய்யலாம், அல்லது ஏதோ ஒரு தொழிலை தொடங்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு போலாம். வேலைக்கு நம்ம டெய்லி தான் போறோம். வேலை ஸ்தலத்துல கால் எடுத்து உள்ள வைக்கும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்யும். ஆண்டவர் நிச்சயமாக இன்னைக்கும் நான் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல வேலை செய்யறேன். நான் உள்ள போகும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு ஒரு வார்த்தை சொல்றேன். ஆண்டவரே இன்னைக்கு எந்த ப்ராப்ளங்களும் வந்துடக்கூடாது. ஏன்னா நான் பரிசோதித்து நான் கொடுக்கக்கூடிய அந்த பரிசோதனையை வைத்துதான் மருத்துவர்கள் அவங்களுக்கு ஒரு வியாதியை கண்டுபிடிச்சு நான் கொடுத்தாதான் அவங்க இந்த வியாதி தான் சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நான் தவறா ஒரு பரிசோதனை பண்ணி கொடுத்துட்டேன்னா என்ன ஆண்டவரே, எத்தனையோ ப்ராப்ளங்கள் நடக்கிறது. ஒரு சின்ன வார்த்தையை கூட இன்னைக்கு நம்ம பேசிட முடியாது. உடனே இன்னைக்கு எல்லாம் சமூக ஊடகங்கள் உடனே எடுத்து இப்படி எப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே அவங்க மறக்கணும். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல நாளா இருக்கணும். யாரிடத்துல நான் கசப்போ வெறுப்போ காட்டிடக்கூடாது. ஏன்னா நீங்க அரசு அலுவலகங்கள்ல போய் பாருங்க, எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஆமா ஆமா இன்னைக்கு எனக்கு சொல்லுவாங்க, எனக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க. மருதனோட அடிவாரத்துல போனீங்க, கல்வேறு மரத்துல போனீங்கன்னா, தம்பி முன்னாடி இருந்தாங்க இப்படியே பேசுனாங்க, நல்லா பேசுற, ரொம்ப குணமானமா, கூட்டம் அவ்வளோ இருக்கும், தள்ளுவாங்க, அதனால அம்மா உட்காருங்கம்மா, ஐயா உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அந்த வயசானவங்க அவங்களுக்கு அந்த இது வந்து பரவாயில்ல, அந்த தம்பிகிட்ட போனோம். எங்கெங்கயோ ஆஸ்பத்திரியில் இருக்கும், உடவழி இருக்கும், சீரநேகமலத்தில் இருக்கும், அங்கெல்லாம் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் டெஸ்ட் போனாமல் நேராக எங்கிட்ட வருவாங்க. காரணம், ஏமா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா, தம்பி அங்கெல்லாம் போனால் ரொம்ப கடிஞ்சு பேசுகிறாங்க, சோப்படுறாங்க, நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாக பேசுகிற தம்பி, அதனால நான் அப்படி பார்த்துட்டு போனாங்க. சில நேரம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இலைங்க வெட்டிட்டு வந்து கொடுப்பாரு. எதுக்குங்க வியாபாரத்துக்கு வச்சுருக்கோம்னா,
அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ அன்பாக பேசுறதுனால உங்களை எப்படி கவனிக்கிறாங்க. முந்தானத்து ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், அவர் யமுனா நகரில் இருக்காரு. தம்பி அடுத்த முறை வரும்பொழுது நான் தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அடுத்த முறை வரும்பொழுது நான் உங்களுக்கு என்னோட ப்ராடக்ட் தேங்காய் எண்ணெய் என்னை கொண்டு வந்து கொடுக்குற பாருங்க. அப்போ இதுக்கு காரணம் அவங்க வார்த்தை அறிமுகப்படுத்திருக்கேன். உங்கள் வார்த்தை மென்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கோபப்படக்கூடாது. ஒரு சில நேரங்களில் நமக்கு கோபம் வரதான் செய்யும், ஆனாலும் அந்த கோபத்தை நம்ம வெளிப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் மற்றவர்களுக்கு அன்பாக பேசும் பொழுது வார்த்தை நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 103வது அதிகாரம் 105வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நாம் நடக்க வேண்டிய பாதையானது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நமக்கு சொல்லும் சத்தம் கேட்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ கொத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஆண்டவருடைய அந்த வார்த்தையானது இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது என்ன? ஒரு போருக்கு போறாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு எல்லாம் நவீனமயமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் போகும் பொழுது வால் எடுத்துட்டு போவாங்க, கேடயத்தை எடுத்துட்டு போவாங்க, அதை நல்லா தீட்டி வச்சிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல ஒரு சைடு இருக்கும், இருபுறமும் கருக்குள்ளது. இந்த பக்கம் வெட்டலாம், அந்த பக்கம் ஆண்டவருடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ளதாய் காணப்படுகிறது. அது ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாய் ஆவியையும் ஆத்மாவையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது வகையறுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டயம் என்பது வெட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு சில நேரங்களிலே நமக்கு கடினமாய் காணப்படக்கூடியதாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மென்மையுள்ளதாய், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுள்ளதாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு விளக்காய் காணப்படுகிறது. அது தீபமாய் காணப்படுகிறது. அது எரிந்து விட்டு எரியக்கூடிய பிரகாசம் உள்ள ஒரு நல்ல ஒரு தீபமாய் காணப்படுகிறது. அதற்காகத்தான் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது வசனத்திலே, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஜீவனின் பலனா இருக்கிறது. எரேமியா 4வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனத்திலே சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே. ஹல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனுள்ள அப்பத்தை போல் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை தரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்ற அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவனுள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். சங்கீதத்தில் 18வது அதிகாரம் 46வது வசனத்தில் தாவீது எழுதியிருக்கிறார், என் கர்த்தர் என் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 16:16 பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்துல கேட்கிறார், மனிதர்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்பினார். ஹல்லேலூயா. அப்ப சீசர்களிடத்துல கேட்கிறாரு, இந்த மாதிரி எல்லாரும் மக்கள் எல்லாரும் என்னை யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு, பேதுரு சீசர்கள் சொல்றாங்க, உண்மை யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, உண்மை எலியான்னு சொல்றாங்க, உண்மை எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க.
இன்னும் வேற ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் அவர்கள் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், சீசர்களிடத்துல கேட்கிறாரு, நீங்க என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு. அப்ப பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் அவர், அந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை பேதுரு அருமையாய் சொல்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆண்டவராகிய இயேசு பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ பாக்கியம் உள்ளவன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தை எதுவும் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு அவர் ஜீவ தண்ணீரை தரக்கூடியவராய் இருக்கிறார், ஜீவ அப்பத்தை தரக்கூடியவராய் இருக்கிறார், ஜீவ வார்த்தையை தரக்கூடியவராய் இருக்கிறார். ஒருமுறை யோவான் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 4வது அதிகாரம், அதிலே சமாரியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டிலே தேவன் ஊழியத்தை செய்துவிட்டு தாகமுடையவராய் அவர் ஒரு கிணற்றண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யோவான் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரத்துல அந்த சம்பவம் இருக்கிறது. சமாரியா ஸ்திரியை பற்றி சொல்லப்படுகிறது. சமாரியா நாட்டில் உள்ள சீகார் என்னும் ஊர் இருக்குது. அந்த ஊர்ல யாக்கோபுடைய கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்கிறது. இந்த அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு கிணற்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அது போல இந்த கிணற்றுக்கு யாக்கோபு வெட்டினதுனால அது யாக்கோபுடைய கிணறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிணற்றண்டையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நிமித்தமாக அநேக இடங்களுக்கெல்லாம் சென்று அவர் தாகமுடையவராய் அந்த கிணற்றிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு ஸ்திரீ, சமாரியா நாட்டில் உள்ள ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல தண்ணீர் மொள்ள கொள்ளும்படியாக வந்தார். ஏறக்குரிய ஒரு 6ஆம் மணி வேலையா இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க தண்ணி கொள்ள வந்திருக்கலாம், அல்லது காலையில் 6 மணியா இருக்கலாம், இது தெரியல. 6ஆம் மணி வேலையா இருந்தது என்று வேதத்தில் சொல்றேன். அப்ப ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு அவர் வரும்பொழுது அப்ப ஏறக்குரிய ஈவினிங்கா தான் இருக்கும். ஈவினிங் நேரத்துல அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு சமாரியா ஸ்திரீயானவள் அந்த தண்ணீர் கொள்ள வருகிறார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் இடத்துல கேட்கிறார், தாகத்துக்கு எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. தாகத்துக்கு எனக்கு குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யாராவது நம்ம வீட்டுக்கு தண்ணீர் கேட்டா உடனே நம்ம எடுத்து ஒரு டம்ளர்லயோ சொம்புலையோ உடனே எடுத்து நம்ம கொடுப்போம். ஆனா இந்த ஸ்திரீ என்ன சொல்கிறான்னா, நீ யூதனா இருக்கிற சமாரியாவா பெண்ணாகி என்னிடத்துல நீ எப்படி கேட்கலாம்? அதாவது யூதர்கள் என்பவர்கள் உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள், உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள். நம்முடைய நாட்டிலே சொல்லப்போனால் உயர்ந்த ஜாதி அல்லது உயர் வகுப்பை சேர்ந்தவர். இப்படி நீ உயர்ந்த ஜாதியா இருக்கும் பொழுது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய என்னிடத்திலே நீ எப்படி நீ தண்ணீர் கேட்கலாம் அப்படின்னு அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றார். ஏனென்றால் யூதர்கள் சமாரியாவினிடத்திலே எதுவும் வாங்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவர்களை ஒரு அற்பமாய் எண்ணக்கூடியவர்களாய் அவர்கள் காணப்பட்டார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை, அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சமாரியா ஸ்திரீயினிடத்துல கேட்ட மாத்திரத்தில் அவர் இப்படி சொன்ன உடனே, நீ பேசுகிறவர் யார் என்று உனக்கு தெரியவில்லை, நீ கேட்டிருந்தால் நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஜீவனுள்ள தண்ணீரை தந்திருப்பேன். உனக்கு ஜீவனுள்ள தண்ணீரை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனம் 66வது வசனம் 68வது வசனங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் மிகுந்த கடினமுள்ள ஒரு பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கடினமுள்ள பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப சீசர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, ஐயோ இப்படிப்பட்டதான கடினமுள்ள பிரசங்கத்தை சொன்னா இவர் கூட யார் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நித்திய ஜீவ எல்லாம் ஆண்டவரை கடினமுள்ள வார்த்தைகளை கேட்டதுனால சீசர்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரும் ஆண்டவருடைய அநேக சீசர்கள் இருந்தாங்க. இந்த 12 பேர் இல்லாம இன்னும் அநேக. அப்ப அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்ப பேதுரு ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப பேதுரு ஒரு ஞானமுள்ள ஒரு வார்த்தையை சொல்கிறார். 68வது வசனத்துல, யாரிடத்துல போவோம்? வாழ்வு தரும் ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வு தரும் ஜீவ வசனம் ஆண்டவரிடத்துல மாத்திரமே உண்டு. யாரிடத்துல போவோம்? ஆண்டவர் யாரிடத்துல போவோம்? ஹல்லேலூயா. வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவு பகலும் இதன் ஞானம் இனிமை தரும் தனிமையோ. இரவு பகலும் இதன் ஞானம் இனிமை தரும் தனிமையோ. சத்தியமுள்ள வார்த்தை. யோவான் என்பவர், பேதுரு என்பவர் ரொம்ப ஞானவான் கிடையாது. பேதுரு என்பவர் கல்வி அறிவு இல்லாதவர், படிப்பறிவு இல்லாதவர். உங்களிடத்துல இருந்து சொல்ல படிப்பு இல்லைங்க, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு புரிய போறது இல்லை. ஸ்கூலுக்கா போயிருக்கோம், ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல இருந்து வந்தவர் தான் பேதுரு. மீன் பிடிக்கக்கூடிய அந்த சமுதாயத்திலிருந்து வந்தவர். ஆனா அவர் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும், ஆண்டவரே யாரிடத்துல போவோம்? நித்திய வாழ்வை தரக்கூடிய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா உண்டு. ஜீவ தண்ணீர் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. நீரே தானே எனக்கு ஜீவ அப்பம், நீரே தானே ஜீவ தண்ணீர், நீரே தானே எனக்கு ஜீவனுள்ள வசனம். அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. யாரிடத்துல போ? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. ஆண்டவர் ஜீவ வசனமானவர், ஜீவ தண்ணீரானவர், ஜீவ அப்பமானவர். ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளதாய் காணப்படுகிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சங்கீதம் 149வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாராவது வாசிக்க முடியுமா? சங்கீதம் 149வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 149வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரை உயர்த்தக்கூடிய துதி எப்பொழுதும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையானது இதுதான், இருபுறமும் கற்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாயில ஆண்டவரை உயர்த்தும் துதி காணப்படுகிறதா? உங்களுடைய கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் காணப்படுகிறதா? தேவன் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார், உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், உங்களுடைய தொழிலை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உங்களுடைய வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உங்களை எல்லாவற்றிலும் சிறந்திருக்க செய்வார். நீங்கள் வரும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். இந்த கையில இருக்கக்கூடிய இருபுறமும் கற்குள்ள அந்த பட்டயமானது உங்களை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் வாயில் இருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய பட்டயமானது இருபுறமும் கருக்குள்ளதாய் காணப்படுகிறது. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பட்டயம் அது கிதியோனினுடைய பட்டயம். இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்தின் நிமித்தமாக, கலக்கத்தின் நிமித்தமாக ஒரு யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறது. மீதியானியர்கள், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் கடல் கடை மணலத்தனையாய் திரண்டு வருகிறார்கள். அவர்களுடைய ஒட்டகங்கள் எண்ணிக்கைக்கு அதிகமாய் காணப்படுகிறது. வெற்றி கிளிகளை போல பவுச்சு பவுஞ்சாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வருகிறார்கள். எடுத்துக்கொள்ளுங்க நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில் யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. தேவன் உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவரை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாக வாசிங்க. கர்த்தருடைய பட்டயம் அது கிதியோனினுடைய பட்டயம்.
சகல பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் ஆலயத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம், இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வேதத்தை நீங்கள் சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். என்னை சுமக்கிறவனை நான் சுமப்பேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், எனக்கு மரியாதை தரக்கூடியவனை நான் மரியாதை பண்ணுவேன், எனக்கு என்னுடைய மகிமைக்கு பாத்திரம் உள்ளவனாய் நான் மாற்றுவேன் என்று வேதம் சொல்கிறது. தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்தவர். வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், ஆனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். வானம் அகலும், பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கு. வானம் அழியும், பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கு. பரமன் வேதம் எனது செல்வம், பரவச நிதம் மருடு. பரமன் வேதம் எனது செல்வம், பரவச நிதம் மருடு. இந்த வானம் பூமியும் அழிந்து போகும், ஆனாலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. அதே நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 12வது வசனம். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டி கிளிகளைப் போல திருளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். ஓகே, போதும். மீதியானியர்கள், கிழக்கத்தியர்கள், அமலேக்கியர், இப்படி அநேக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்டை பிடிக்கும்படியாக அவர்கள் கடற்கரை மணலத்தனையாக வந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கு அளவில்லை என்று அந்த வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயத்தோடு காணப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 50,000 பேருக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப கிதியோன் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பயமும் திகிலும் உள்ளவர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயமும் திகிலும் உள்ளவர்கள் எல்லாத்தையும் அந்த படையிலிருந்து நீக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப கிதியோன் சொல்கிறார், யாருக்கெல்லாம் பயமும் திகிலும் இருக்கோ அவர்கள் எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொன்னேன்னு கிட்டத்தட்ட 20,000 பேர் வெளியில போயிட்டாங்க. இருந்தது ஏறக்குறைய 30,000-40,000 பேர் தான். அதுல 20,000 பேர் வெளியில போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், மீதி எத்தனை பேர் இருக்காங்க? மீதி 15,000 பேர் இருக்காங்க. அப்ப அந்த 15,000 பேரையும் கூட்டிட்டு ஒரு தண்ணீர் அண்டைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற அந்த 15,000 பேரையும் இழுத்துக் கொண்டு அவர் அந்த ஆற்றண்டையிலோ அல்லது கிணறு தண்டையிலோ இதோ ஒரு 15,000 பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தண்ணீர் அண்டையில கூட்டிட்டு போய் விடணும். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் அனைவரையும் அந்த தண்ணியை குடிக்க சொல்லு அப்படின்னு. அவர்கள் அனைவரும் தண்ணியை குடிக்கிறாங்க. எல்லாம் முட்டி போட்டு தண்ணியை மோந்து 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 குடிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 300 பேரை பாக்குறாரு. அந்த 300 பேர் என்னன்னா நாய் போல நக்கி நக்கி குடிக்கிறாங்க. 15,000 பேர் முட்டி போட்டு தண்ணியை குடிக்கிறாங்க. ஆனா 300 பேர் நாயை போல நக்கி நக்கி குடிக்கிறாங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை செலக்ட் பண்ணியிருப்பாரு? இந்த 15,000 பேரை வீட்டுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 15,000 பேரை வீட்டுக்கு அனுப்பு. ஐயா, எதிராளிகள் அமலேக்கியர்கள், மீதியானியர்கள், அப்புறம் இன்னும் என்ன கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரும் கடற்கரை மணலத்தை போல இருக்கிறாங்க. அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு அளவில்லை. அவர்கள் பவுஞ்சு பூஞ்சா வெட்டி கிளிகள் போல நிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பு, வீட்டுக்கு அனுப்பு, வீட்டுக்கு அனுப்பு. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப கையில இருக்கிறது வெறும் 300 பேர். நாயை போல நக்கி குடிக்கக்கூடிய ஒரு 300 பேர். இவர்களை வைத்து நான் இஸ்ரவேலின் சேனையை நான் ரட்சிப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களிடத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பானையை எடுத்துக்க, தீவெட்டி எடுத்துக்க, போய் நில்லு, பானையை போட்டு உட. நீ சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான்,
கர்த்தருடைய பட்டயம் அது கிதியோனின் பட்டயம். அவங்க 300 பேர் சொல்றாங்க, கர்த்தருடைய பட்டயம் அது கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் அது கிதியோனின் பட்டயம். விரோதமாய் வந்தவர்கள் எல்லாம் கலக்கம் அடைந்து ஒருவருக்கொருவர் அவர்கள் வெட்டுண்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. எதிராளிகள் அனைவரையும் துரக்கிற காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போகும், கணவனே எவர் நீ நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கணவனே எவர் நீ நடத்தும். சத்தியவேதம். இந்த சத்தியமுள்ள வார்த்தை நம்மை கடிந்து கொள்ளும். இந்த சத்தியமுள்ள வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது ஆற்றும், அது தேற்றும், அது நமக்கு பாதையை காட்டும். நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். அதே நேரத்தில் கர்த்தருடைய பட்டயமானது வல்ல சமட்டி. கர்த்தருடைய பட்டயமானது வல்ல சமட்டியாய் காணப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 23வது அதிகாரம். ஆகையால் அவர்களுடைய 23:29. எரேமியா 23:29. ஆமென். என் வார்த்தையை அக்கினியை போலவும், ஹல்லேலூயா, கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அக்கினி. ஆண்டவருடைய எப்படி அக்கினி? அக்கினியானது தன்னை யாரெல்லாம் அதன் அக்கினியில போடப்படுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் அக்கினியாய் மாற்றும். ஒரு விறகு எடுத்து போட்டீங்கன்னா விறகு திரும்ப அது அக்கினியோட சேர்ந்து எரியும். ஒரு பேப்பர் எடுத்து உள்ள போட்டீங்கன்னா பேப்பரும் அக்கினியோட சேர்ந்து எரியும். கர்த்தருடைய வார்த்தையானது அக்கினியை போல இருக்கிறது. அது கண்மலையை நொறுக்கும் சமட்டி. கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கக்கூடியதாக. கண்மலை என்பது ஒரு கனமுள்ளதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை கூட நொறுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலை எதை குறிக்கிறது? அது கடினம் உள்ளதை குறிக்கிறது, இருதயத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. உங்களுடைய இருதயமானது லகுவாய் காணப்பட வேண்டும், மென்மையாய் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் கடினமாய் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையானது சம்மட்டியை போல. எரேமியா 3:15 வாசிக்கிறோம். என்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாயில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப வேண்டும். தவறு என்று தெரிந்தும் நாம் அதை தொடர்ந்து செய்யவே கூடாது. எச்சரிக்கை பெற்று மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடாது. தேவன் செய்த நன்மையை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. மார்க் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். விதைக்கிறவன் தேவனுடைய வசனத்தை விதைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு விதையை போல், சீடு விதையை போல் இருக்கிறது. லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே தேவனுடைய விதை, தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி, கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி, கண்மலையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும்
வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையானது நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையானது அது இப்பொழுது கடினமான சமட்டியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையானது ஒரு விதையை போல இருக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். விதை ஒரு சிறியதுதான். அள்ளித்தும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தன் அறுத்த அரிகளை அவன் அறுக்கும் பொழுது அவன் கம்பீரத்தோட வருவான். சிறிய விதையானது ஒரு மிகப்பெரிய மரமாய் வளர்வது போல ஆண்டவருடைய வார்த்தையானது இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்திலே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய சத்தம் தேவைப்படக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கணும் போல இருக்கு. லூக்கா 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11வது வசனத்தை, அந்த சம்பவம் எல்லாவற்றையும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. லூக்கா 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. விதையை வாசிக்கிறேன், வாசிக்கிறேன். அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா, விதை தேவனுடைய வசனம். சொல்லுங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்சம் காலமாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்கும்படியாக புறப்பட்டான். அப்ப விதையை தூவுறான். சில விதைகள் வழியருகே விழுகுது, சில விதைகள் கற்பாறையின் மேல விழுகுது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுது, சில விதைகள் நல்ல இடத்துல விழுது. இப்படி 4 காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வழியருகே விதைக்கக்கூடிய அந்த விதையை ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பச்சித்து போட்டுட்டு போயிட்டாங்க. முள்ளுள்ள இடத்துல விதை வளர்ந்துச்சு. ஆனா முள் நெருக்கி போட்டதுனால அந்த விதையினால மீண்டும் வளர முடியல. கற்பாறையில் உள்ளதுல கீழே மண் இல்லாதனால அதனால உள்ள போக முடியல. அதுவும் சில காலத்தாக இருந்துச்சு. ஆனா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையானது அது 30, 60, 100 வளர்ந்தது. ஹல்லேலூயா. விதை என்பது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை இன்றைக்கு நான் எல்லா இடத்திலும் விதைச்சிருக்கோம். உங்களுக்கும் வசனம் தான், எனக்கும் வசனம் தான். தேவனுடைய வசனம் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆண்டவருடைய வசனத்தை இன்றைக்கு விதைத்திருக்கிறோம். நாம் அனைவரும் நம்முடைய இருதயங்கள் அனைத்தும், நம்முடைய மனதுகள் அனைத்தும் நிலம், இந்த நிலத்திலே நாம் தூவப்பட்டு இருக்கோம். விதையானது வசனம். அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மெத்தட்ல தான் இருக்கு. நம்முடைய இருதயத்தை நாம் நல்ல நிலமாக நாம் கொடுத்தோமானால் அந்த நிலமானது நல்ல வேர் கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. முள்ளுள்ள இடத்துல விதை வளர்ந்ததுதான், ஆனா முள் நெருக்கி போட்டுச்சு. கற்பாறை உள்ள இடத்துல வளர்ந்துச்சான், ஆனா கீழே வேர் இல்லாதனால போயிடுச்சு. வழி அருகே விதைச்சுதான், வழியில் நடந்து போறவங்க எல்லாரும் விதைச்சுட்டு போனாங்க. நம்முடைய வாழ்க்கை எதிர்ப்பு நோய்க்கு போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வார்த்தையை தந்திருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு வார்த்தை அருளக்கூடியவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே வார்த்தையானவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே சமாதானத்தை தரக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, ஆறுதல் வேண்டுமா, தேறுதல் வேண்டுமா, எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு சமாதானத்தை தரக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் பயப்படணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் மகிமை தரணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கனப்படுத்தணும். அவர்கள் வாயும் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்தது. ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்கலாமா? அனைவரும் எழுந்து நிற்க ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே எனக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே என்னை பண்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. இருதயமானது நல்ல ஒரு விதையை விதைக்கக்கூடியதா இடமாய் காணப்படுகிறது ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்த கூடாது ஆண்டவரே. என்னுடைய இருதயமானது மென்மையாய் காணப்பட வேண்டும். என்னுடைய இருதயமானது ஆண்டவரே நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை எப்படி அந்த விதையை நல்லா வளர செய்கிறதோ அது போல வசனமாம் இந்த ஞான பாலின் மீது நான் வாஞ்சி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. வேத பிரிய தேவ புத்திர சேத மாண்டையா நடத்திடுவார். வேத பிரிய தேவ புத்திர சேத மாண்டையா நடத்திடுவார். இலைகள் ஊதியா மரத்தை போல இவர்கள் நல்ல கனி தருவார். இளைய பிள்ளையை பகையாருக்கு இருமுற கருத்துள்ளதி. பகரிக்கீத சுத்தர்கள் போது ஆதை தீவ குத்தமத்தோடு சொல்ல முடியுமா? சத்திய வேத பகரிக்கீத சுத்தர்கள் போது ஆதை தீவ பக்தனை எத்தனை துயரம் வந்து பக்தனை புத்தர்கள் போது பாதையின் தீவ உத்தமர்கள் சித்தர்கள் பரிசுத்தவான்கள் போதும் பாதையின் தீபமாய் இருக்கிறது. இது உத்தமமான வார்த்தையை காட்டக்கூடிய வேதமாய் காணப்படுகிறது. நித்தமும் நித்தம் ஆண்டவருடைய வசனமானது நம்மை புடமிடக்கூடியதாக இருக்கிறது. அது பசுமொழிலும் சுத்தம் பசும்பொழிலும் தேனிலும் தேனிலும் கூட்டிலும் ஒழுகும் தென்னிலும் மதுரம் உள்ளதாய் காணப்படுகிறது. அது இனிமையுள்ளதாய் காணப்படுகிறது. அது பேதைகளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது கல்வி அறிவில்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய மகனுக்கோ உங்களுடைய மகனுக்கோ ஸ்கூலில் அனுப்புவது ஒரு புதிய ஏற்பாடு பேக்ல வச்சு அனுப்புங்க. உங்களுடைய மகன் பேதையாக இருந்தாலும் ஞானம் இல்லாதவனாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையானது ஆற்றும் தேற்றும் பலப்படுத்தும் தைரியப்படுத்தும் கனப்படுத்தும் மகிமைப்படுத்தும். நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுதோ அல்லது நீங்கள் பிரயாணத்திற்கு போகும் பொழுதோ இந்த வேத வசனத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போனார் வேதம் உங்களை சுமந்தும் வேதம் உங்களை கைவிடாது, வேதம் உங்களை தாங்கும். எப்படியும் வேதம் உங்களை பலப்படுத்தும், வேதம் உங்களுக்கு கிருபையாய் உங்களை வழிநடத்தும், உங்களுக்கு சந்தோஷத்தை தரும், உங்களுக்கு சமாதானத்தை தரும், உங்களுக்கு நல்ல குடும்பத்தை தரும், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும், உங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலம் பூர்ணமாய் விளக்கும், உங்களுடைய கிருபை உங்களுக்கு போதும், பலவீனத்தினுடைய பலம் பூர்ணமாய் விளக்கும் என்று சொன்ன கர்த்தர் உண்டு. கர்த்தருடைய சத்தம் கேட்கும் வரங்களை பிறக்கிறது. கர்த்தர் நீரோடு கேட்கும் வரங்களை குடிக்கிறார். அது நீரோடு காண்டாவர்கள் குட்டிகளை போல துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய
அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவரை மகிமையுள்ள பிரதாபப்படுத்துவார்கள். என்னுடைய வார்த்தை 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 தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த மகிமையுள்ள ஆலயத்திலே, உங்களுடைய மகிமையுள்ள குடும்பத்திலே, உங்களுடைய மகிமையுள்ள பிள்ளைகளின் மத்தியிலே, உங்களுடைய மகிமையுள்ள பெற்றோர்கள் மத்தியிலே தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த வேண்டுமானா என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவனே எனக்கு மரியாதையை கொடுக்கக்கூடியவனுக்கு நான் மரியாதையை கொடுப்பேன். என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் கனவீனம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு மரியாதையை செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை தேனிலும் தென்னிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. அது தேனிக்க பணியாரம் போல் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஆவலாய் உட்கொண்டேன். தேவனுடைய வார்த்தையை தேடி வாசிங்க. தேவனுடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவையாக இருக்கிறது. அது பொன்னிலும் பசுமொழியிலும் விரும்பப்படத்தக்கதோ தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுங்கும் தேனில் நேரிலும் மதுரமுள்ளதாக வார்த்தை கீழ்படிங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அன்பு சகோதரி பிரமிளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே ஆலயத்தில் உள்ள யாவரும் ஆண்டவரே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பற்றி இன்னும் அறியக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவை என்ன என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. தகப்பனே என்ன தேவைக்காக என்ன நோக்கத்துக்காக ஒரு பொறுத்தலையோடு ஓடி வந்தார்களோ ஆண்டவரே உம்மை பற்றி அறியாத இடத்திலும் ஆண்டவரே நீர் உம்முடைய பற்றி ஆண்டவரே அறிவு வைப்பதற்கு உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. என்ன நோக்கத்திற்காக இந்த ஆலயத்திற்குள்ள சகோதரி பிரமிளா வந்திருக்காங்களோ அந்த சகோதரனுடைய தேவையை நீர் சந்திப்பீராக. உங்களுடைய குடும்பங்களை மகிழ பண்ணுவீராக. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தால் அவருடைய குடும்பங்களை கலைக்கும்படியாக செய்த கற்று ஆண்டவரே பயந்து நடுங்குகிறவனை நீர் மகிமைப்படுத்துவீராண்டவரே. சந்தோஷப்படுத்துவீராண்டவரே. ஆண்டவரே நீர் அவருடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய எழுப்புதலை காண கிருபையாக. அன்பு சகோதரர் அகஸ்டின் அவருடைய மகளுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம், ஆனாலும் நீ ஒருவரும் கைவிட மாட்டீர். எழுந்து நடர உன் வேதனை நீங்க சுகமாகும் என்று சொன்ன கர்த்தர் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவரே மருத்துவர்களே வியக்கத்தக்க உதவிகள் ஆண்டவரே. இன்னதக மக்களுக்கு வியக்கத்தக்க உதவிகளே. உற்றார் உறவினர் வியக்கத்தக்க உதவிகளே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். ஆண்டவரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். நம்பிக்கை 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 உங்களுடைய நம்பிக்கை யார் மீது காணப்படுகிறது? ஆண்டவருடைய வசனத்தின் மீதா, ஆண்டவருடைய வார்த்தையின் மீதா, அல்லது உலக பிரகாரத்தின் மீதா? ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது ஒரு மின்சாரம் அல்லது ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது அவருக்குரிய பையன் நம்ம எடுத்துட்டு போறோம். ஒரு தொழிலுக்கு போகும்பொழுது அதற்குரிய பையன் நம்ம எடுத்துட்டு போறோம். ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அதற்குரிய ஒரு பையன் போதகத்தை எடுத்துட்டு போறோம். ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை கணம் பண்ணுகிறவனை நான் கணம் பண்ணுவேன். அக்கா நிதி அக்கா ஜபம் பண்ணுவாங்க. நம் அனைவரும் அதே ஆவியில் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஜபம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே இது வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போலவும், இதோ முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை போலவும், இதோ மலைகளின் கரடு மேடுகளில் உள்ள ஆண்டவரே விதைக்கப்பட்ட விதையை போலவும் நாங்கள் இல்லாதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி. அதை வார்த்தையானது விதையாய் இருக்கிறது. அதை கேட்கிறதோடு நாங்கள் ஆண்டவரே வசனமாய் இருக்கிற ஆண்டவரே அதை வார்த்தையை நாங்கள் இறுதிட்டு ஆண்டவரே நல்ல இறுதிக்கு நாங்கள் வாங்கி அதன்படி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான நல்ல ஒரு
இருக்கிறபடினால அநேக கோபங்கள், பொறாமைகள், போட்டிகள், ஆண்டவரே எத்தனையோ வேண்டாத காரியங்கள் தான் அந்த மனிதர்கள் உள்ளத்தில் வாழுகிறது ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் உண்மை தெரிந்தெடுத்து நாங்கள் உண்மையே நோக்கி நாங்கள் வாழுகிறபடினால ஆண்டவரே சில காரியத்திலேயாவது உங்களை போல நாங்களும் வாழத்தக்கதான நல்ல ஒரு ஜீவியத்தை எங்களுக்குள்ள நீங்க தர வேண்டும் சுவாமி. ஒவ்வொரு நேரத்திலையும் நாங்கள் கோபப்படும் பொழுதும், பொறாமைப்படும் பொழுதும், மற்றவர்களை நிந்திக்கும் பொழுதும், மற்றவர்கள் மனசு படும்படியான பேசும் பொழுதும், அப்போது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள நல்ல விதையாய் நாங்கள் வளர்த்து ஆண்டவரே அந்த நேரத்தில் நாங்கள் பயந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த இடத்தில் பொறுமையும் ஒரு அன்பும் தயவும் இருக்க எங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை தந்து உமக்கு பயந்து இந்த வாழ்க்கை வாழும்படியான ஒரு வாக்கியத்தின் நன்மையை தேவன் உருவாக்கி தரவேணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஆண்டவரே. உடைய வார்த்தையும் உடைய கிருபையும் உடைய வல்லமே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்க சபை ஊழியக்காரரையும் தெய்வம் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை அவர் ஆண்டவரே உச்சந்தலை தொட்டு உள்ளங்கால் மட்டும் அவர் சரீரத்தில் பாய்ந்தோடி நல்ல ஒரு புதிய ரத்தத்தை உருவாக்கி தந்து அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் தாமே ஆரோக்கியத்தை தந்து மீண்டுமாய் அவர் எங்க சபைக்கு கடந்து வந்து எங்களுக்கு ஒரு ஆலோசகராய் இருக்க தேவன் தாமே கிருபை பாராட்டித்தாங்க. அவர் குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதித்து கண்ணின் மணி போல அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து வழி நடத்தணும் சுவாமி. இத்தனை வருட காலங்களாக ஆண்டவரே உடைய ஊழியத்தை சுமந்து உண்மை உத்தமமாய் அவர் ஆண்டவரே ஒவ்வொரு வாரத்திலும் பேசி ஆண்டவரே அவர் வாழ்ந்தபடினால் அவர் குடும்பத்தை தேவன் தாமே பாதுகாத்து வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவரே ஏதோ எங்க சபைக்கு வந்திருக்கிற அந்த மகளுடைய தங்கச்சிக்கு ஆண்டவரே ஒரு கட்டியிலிருந்து ஆண்டவரே அற்புதமான விடுதலை கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்காக அவங்க ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தேவன் தாமே ஆசீர்வதித்து எங்களுக்கு தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த மகளுடைய குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதிக்கணும். கொடுத்த குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த மகளுடைய ஆண்டவரே ஆபரேஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகள் ஆண்டவரே நல்ல அந்த குழந்தைக்கு நல்ல பலனை தரணும். அந்த ஆபரேஷனை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பலனை தரணும் ஆண்டவரே. டாக்டர்கள் அல்ல அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் செய்வது, நீங்க தான் அந்த இடத்தில் இருந்து அந்த குழந்தைக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து அவர்களும் எங்க சபையில ஒரு சாட்சியாய் இருக்க என் தேவன் தாமே கிருபை செய்யுங்க. நம்முடைய கிருபை இல்லாமல் யாருனாலும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது ஆண்டவரே. இப்படிப்பட்ட நல்ல அதிசயத்தையும் அற்புதத்தையும் தேவன் செய்து எங்களையும் எங்க குடும்பத்தையும் எங்க சபை மக்களையும் ஒவ்வொரு நாளும் நீங்க பாதுகாத்து வழி நடத்தணும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பேரோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, உபசிக்கிற சகோதரர்களை இன்று வருவாரே. பிதாவாகிய தேவனே, அந்த பரிசுத்த ஆவியானவரே, எனக்கும் சமாதானம் இப்பொழுது